ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம குக் வித் லிலி சேனலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் கேரளா ஸ்பெஷல் இடிச்சக்க தோரன். இந்த இடிச்சக்க தோரன் ரொம்பவே ருசியானதும் ஆரோக்கியமானதுമായ ஒரு உணவு. சூப்பர் டேஸ்டான இந்த இடிச்சக்க தோரன் சூடு சாதத்தோடு சாப்பிட்டா இதிலும் விட மிகச்ச வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாய் சீக்கிரமாய் இது எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோரன் செய்கிறதுக்காக ஒரு பிஞ்சு பலாக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முற்றிய பலாக்காய் நல்லா இருக்காது, அதனால் இதே மாதிரி பிஞ்சு பலாக்காய் தான் நம்ம இதிலேக்கு எடுக்கணும். இனி இந்த பலாக்காயோட மேலே இருக்கிற முள்ளை நமக்கு கட் பண்ணி மாற்றணும். இந்த மாதிரி செஞ்சிருந்தா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பலாக்காய்க்கு சக்கா என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிஞ்சு பலாக்காய் வச்சு செய்கிற தோரனுக்கு இடிச்சக்க தோரன் என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. இப்போ இந்த பலாக்காய் கம்ப்ளீட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி. இனி நமக்கு இது சின்ன சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணுற சைஸ் ஒன்றும் நமக்கு பார்க்க தேவையில்லை. இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா உடைச்சி எடுக்க வேண்டிய ஒன்று தான். இது மட்டும் நமக்கு கட் பண்ணி மாற்றலாம். பாருங்கள், இது நமக்கு தேவையில்லை. இது மாற்றியதுக்கப்புறமா சின்ன பீஸாയിട്ട് இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கர்லேக்கு நம்ம கட் பண்ணிய பலாக்காயோட எல்லா பீஸும் மாற்றலாம். இப்போ எல்லா பலாக்காயும் நான் இதே மாதிரி கட் பண்ணி இன்னொரு குக்கர்லேக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் வருന്ന வரைக்கும் நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, தண்ணி இவ்வளோ நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். தண்ணி 1.5 கிளாஸ் தண்ணி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா 3 விசில் வருന്ന வரைக்கும் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். தண்ணி ஒன்றும் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இதே கிளாஸில் தான். இப்போ பலாக்காய் நான் கரெக்டாக வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கு வச்சோ ஸ்பூன் வச்சோ நமக்கு இது க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். அல்லாச்சா மிக்சியோட ஜார்லேக்கு போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு ரவுண்டை க்ரஷ் பண்ணி கூட நமக்கு இது எடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு தான் நான் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாയിട്ട് பிச்சு போட்டு எடுத்துருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம தோரனுக்காக செய்யணும். பாருங்கள், இதே மாதிரி தான். இப்போ எல்லா பலாக்காயோட பீஸும் இதே மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி நான் எடுத்திருக்கிறேன். ஸ்பூன் வச்சு தான் நான் இது செஞ்சுருக்கிறத. நம்ம மிக்சியோட ஜார்லேக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சூடாக இருந்ததுனால நான் அது மிக்சியிலேக்கு போடவே இல்லை. இதை மாதிரி ஸ்பூன் வச்சு க்ரஷ் பண்ணி கரெக்டாக எடுத்திருக்கு. நீங்கள் மிக்சி ஜார்லேக்கு போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்திருந்தால் நல்லா ஆறியதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக பலாக்காய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணலாம். அதுக்காக மிக்சியோட சின்ன ஜார்லேக்கு 4 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். நல்ல காரமான பச்சை மிளகாய் தான் இதிலேக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட 6 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு, 3/4 டீஸ்பூன் சீரகம் இவ்வளோ நான் சேர்த்தி இருக்கு. இனி இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்திக்கோங்க. கேரளாவில் எல்லா இடங்களிலும் இது சேர்க்காத ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடுவாங்க. இதிலேக்கும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்திருக்கு. கூட நமக்கு கறிவேப்பிலை சேர்க்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை அதிகமாக சேர்த்திருந்தால் இதனோட டேஸ்ட்டு அதிகமாகிடும். தேவையான உப்பு நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. நம்ம பலாக்காயும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்தது, அதனால் பார்த்து தான் நம்ம உப்பு சேர்த்திடணும். இது எல்லாமே நமக்கு க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா 2 கப்பு தேங்காய் தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. கொஞ்சம் அதிகமாக பலாக்காய் இருந்ததுனால தான் அதிகமாக தேங்காய் இதிலேக்கு சேர்க்கிறது. தேங்காய் எவ்வளோ சேர்க்குதோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நமக்கு க்ரஷ் பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் கூட்டு ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இதே மாதிரி ஃப்ரெஷ் கறிவேப்பிலை தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. கடுகு போட்டிருக்கு. அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா வரமிளகாயும் கறிவேப்பிலையும் நமக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்செடுத்து வச்ச தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயோட பச்சை வாசம் ஒன்றும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வணக்கி எடுக்கணும். இது நல்லா வணங்கி வரும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பலாக்காய் இதிலேக்கு சேர்க்கலாம். பலாக்காயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு
நமக்கு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா வெந்து வந்தது ஒன்று தான். ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம தேங்காய் கூட்டெல்லாம் இதிலேக்கு பிடிக்கணும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இடையில் மூடி துறந்து ஒன்று கலரி விடணும். அதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி கரெக்டாக வச்சதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம பலாக்காயோட தோரன் கரெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு தோரன் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.